டிஸ்க்ளைமர் இந்த வீடியோ ஒரு அனைத்துக்காச்சும் ஜஸ்ட் ஒரு ஃபன் தான். ஸோ ஃபன்னாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காத டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கமெண்ட் பாக்ஸில் லிங்க் இருக்குது. இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? Yeah, I feel so dead inside. I wake up every night and I say fuck my life. Don't wanna try, but I still try for all the ones that wanna die. I hate this world, I hate existing. And my mental health is slipping. Reaper always trailing me, so I'm saying good riddance. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காத டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மறக்காம பார்த்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 3. ஸோ இந்த பார்ட் 3 ஆச்சு கொஞ்சமாச்சும் வின் பண்ணுவோமா பார்க்கலாம். ஸோ இப்போ போய்ட்டு நம்ம ஈஸி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறம் கண்டினியூ கொடுத்து ஷார்ட் கேம் கொடுத்துட்டு போகலாம். ஸோ இது நம்ம பாருங்க. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் வீடியோஸ்லாம் பார்த்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி விளாடணுன்ட்டு. ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கண்டு முடிச்சாச்சு. அதுனா ஸ்கிப்பு கொடுத்துடலாமா? ஸ்கிப்பு கொடுத்துருவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏய் நிலா, ஸ்கிப்பு கொடுத்துருவோம். அப்படி இது நெட் இருந்தாலும் நெட் இல்லாமல் விளாட்லாம் கைஸ். ஸோ உங்கள் இஷ்டம் தான். இப்போ போய் நம்ம ஒழிஞ்சிக்கலாம் கட்டில் கடியில். ஸோ இப்போ இந்த ஜோக்கர் மண்டே வருவான். ஸோ ஜோக்கர் மண்டே வந்து சாவி வச்சுட்டு போவான். ஸோ சாவி வச்சா மட்டும் நம்ம இதை விட்டு வெளியே போக முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சாவி வச்சுட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா. ஸோ முடிஞ்சால் தப்பிச்சு கூடா அப்படின்ட்டு நம்ம கிட்ட சொல்கிறான் போல். ஸோ தப்பிச்சுட்டு நம்ம போகிறோம். ஸோ பார்ப்போம். ஸோ அவன் வெஸ்ட்டான் பாட்டு போகிறான். இப்போ ஸ்கிப்பு கொடுத்தோன்னே போயிடுவான். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதில். இவன் போனால் தானே இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ போனதுக்கப்புறம் ஸ்கிப் கொடுக்கணும் பாருங்கள். ஸ்கிப் குத்தாச்சு கைஸ். ஸ்கிப்பு குத்துட்டோம். இப்போ போய்ட்டு சாவி அங்கே எடுத்துகிட்டு போய் எடுத்துப்போம். இருக்குது, சாவியை கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, எக்ஸாம் குத்தாச்சு. இப்போ போய் காயினை கலெக்ட் பண்ணிப்போம். காயினை கலெக்ட் பண்ணிட்டு இப்போ போய் டோர் ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிவிடுவோம். ஸோ ஓரளவு பார்த்து கொஞ்சமாச்சு தெரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. டெத் பார்க்குள்ளே போய்ட்டோம். வேறு லெவலில் இருக்குது. ஸோ ரேட்டிங்ஸ் அப்பெல்லாம் கொடுத்துப்போம். இப்போ டெத் பார்க்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற டிக்கெட்டை கலெக்ட் பண்ணி ட்ரெயின் கிட்டே போயிடுவோம். பார்த்தீங்கன்னா ஓகே, வேறு லெவல் லான்ச் த ட்ரெயின் அட்ராக்ஷன். ஓகே, ஃபஸ்ட் இப்போ டிக்கெட் கலெக்ட் பண்ணிப்போம். டிக்கெட் கலெக்ட் பண்ணிவிட்டு ட்ரெயின் எங்கே இருக்குதோ ஸோ அந்த இடத்துக்கு போவோம். நம்ம அந்த ஜோக்கர் மண்டே ஸோ அதை பார்க்க வேணாம். நம்ம ட்ரெயின் இருக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக போய் ட்ரெயினை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி வச்சிடலாம். வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது ட்ரெயின்? அது இருக்குது பார்த்தீங்கன்னா, அது அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டிக்கெட் கிட்டே போய்ட்டு நம்ம டிக்கெட் எடுத்து வைக்கணும். பாருங்கள் நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா. இப்போ கிட்டே போயிட்டு நம்ம கிட்ட இருக்கிற டிக்கெட் அதில் ட்ரா பண்ணோம்னா அவ்வளோதான். வண்டி ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடும். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனோடனே அங்கே ஒரு 2-3 கட்டை இருக்கும். அதாவது கொஞ்சம் கட்டை இருக்கும். அந்த கட்டையை எடுத்து போய்ட்டு அந்த பிரிட்ஜு கிட்ட வைக்கணும். ஏன்னா பாதி உடஞ்சிக்கணும். அந்த பிரிட்ஜு கிட்ட போய் வச்சா தான் அது நம்மளுக்கு கோடு தரும். ஸோ அந்த கோடு நம்ம போய்ட்டு அதை பார்க்க முடியும். போய்ட்டு நம்ம அந்த அங்கே போகலாம். ஸோ ப்ரைட்னஸ் கொஞ்சமாக வச்சுக்கலாம். ஒன்றுமே தெரில எனக்கு. வச்சுக்கிற வகை இது வரைக்கும் போய் கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, இதுக்கு தான் இந்த கட்டையை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம அங்கே வைக்கணும். ஆனால் ரேட்டிங்ஸ் கேட்குது. ரைட்னஸ் வச்சுக்கிறேன் கைஸ். ஓகே, ரொம்ப இருட்டாகுது இல்லை, எனக்கு கொஞ்சம் ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. இப்போ போயிட்டு நம்ம இது எங்கே போய் வைக்கணும் தெரியல. அந்த பிரிட்ஜு கிட்டே தான் போய் வைக்கணும். தூரம் பாருங்கள், இந்த பிரிட்ஜு கிட்ட தான். இந்த பிரிட்ஜு கிட்டே போய் அங்கே வச்சோன்னா அது அங்கேருந்து ஒரு நம்மளுக்கு வழி உருவாக்கி கொடுத்துரும். இப்போ பாருங்கள், கீழே போய் ட்ராப் பண்ணிடுறேன். ஓகே, ட்ராப் ஆகிடுச்சா. அப்போ இங்கேருந்து நம்ம அங்கே போய் அது இருக்கும் பாருங்கள் ஒரு பாட்டில். அந்த பாட்டில் எடுத்துக்கணும். அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த குதிரை கிட்டே போகணும். ஸோ குதிரைக்கு போயிட்டு இது போட்டோன்னா ஸோ அது ஒரு கோடு தரும். இந்த கோடு எடுத்துகிட்டு போயிட்டு அது அங்கே இருக்குது பார்த்திங்களா ஒரு பில்டிங், அங்கே போய் நம்ம இது பண்ணணும். பாருங்கள், இந்த குதிரைகிட்ட தான் இப்போ பாருங்கள் ட்ராப் பண்ணுறேன். இப்போ ஆனால் சுற்ற ஆரம்பிச்சிடும் நினைக்கிறேன். 3, 5, 7, 8. என்னடா சுத்தலாம் விட்றீங்க? ஜோக்கர் மண்டே வந்துட போகிறான்டாடே, சுற்ற விடாதீங்களா. ஐயோ வந்துடுவானே காய்ஸ். அவன் எங்கே இருக்கானே தெரியலையே. ஐயோ வந்துடுவானே அவன். எங்கே நிற்கிறான்னு கூட தெரியல கைஸ். அவன் பயமாக இருக்குது. இப்போ பார்த்து நிற்கிறான் பாருங்க. மண்டே நிற்கிறான். ஐயோ இப்போ போயிட்டான். அப்போ காணாமல் போயிட்டான். அதுக்குள்ளே காணாமல் போயிட்டான். ஐயோ தலைலாம் சுற்றுதுப்பா. ஆனால் இறங்கி ஸ்கிப்பு கொடுத்துட்டு ஓட வேண்டியதான். ஸ்கிப்பு கொடுத்துட்டு இது நம்ம அந்த பில்டிங் கிட்ட போயிடலாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் திரும்பினா ஸோ இந்த கோடு திருப்பி அங்கே போடுறதுனா ஸோ நம்ம பார்க் முடிச்சுட்டு ஸோ நம்ம அதுக்குள்ளே போயிடலாம். என்னது ஸோ இருக்கு, இப்போ கிட்ட போய் பார்ப்போம். ஸோ பில்டிங் இதுக்கப்புறம் தான் இருக்கும். அது இருக்குது பார்த்தீங்களா. இந்த பில்டிங்கில் போய் நம்ம கோடு போட்டால் தானாகவே ஓப்பன் ஆகிடும். பாருங்கள், இப்போ போய்ட்டு இது தொடக்கூடாது. ஸோ அந்த லாக்கில் போய் கரெக்டாக நம்ம டச் பண்ணோன்னா நம்ம அது ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான், என்டர் த கோட். அது போட்டான், அவனே போட்டான். ஸோ இப்போ ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இப்போ உள்ளே போயிடலாம். பார்த்திங்களா, நம்ம இடம் போகிறோம் அட்மினிஸ்ட்ரேஷன். நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் போகிறோம். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கோம். நம்ம உள்ளே போயிட்டோம். ஸோ திருப்பி எக்ஸிட் கொடுக்குறது திருப்பி அது கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் கைஸ். தெரியாமல் பைத்தியக்காரனாக இருக்கிறேன் நான். ஒரு பைத்தியக்காரன். திருப்பி அதை கொடுத்துட்டு திருப்பி வெளியே வந்துட்டேன். என்ன பண்ணுறது, திருப்பி அதுக்குள்ளே போக வேண்டியதான். பார்க்கில் வந்துட்டு திருப்பி அதுக்குள்ளே போக வேண்டியதான். வேறு வெளியிலேயே திருப்பி அதுக்குள்ளே திருப்பி அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயாச்சு கைஸ். உள்ளே போய்ட்டு அந்த கீயை தேடி இந்த ரூமை முடியணும். ஓகே, என்ன பண்ணுறது. ஸோ கீ எடுக்கக்கூட முடியல. அது எந்த பக்கம் வருவான்னு தெரியல. எனக்கு பயமாக வேறு இருக்குது. ஸோ கீ எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல. ஸோ ஐயோ அவங்க நிற்கிறான்னு நினைக்கிறேன். வரான். ஐயோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம ஓடணும் எங்கேயாச்சும் இந்த ரூம் இருக்குது. இந்த ரூம் ஐயோ லாக்கில் இருக்குது. இந்த ரூம் இந்த ரூமில் கீ இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே போயிடலாம். வந்துடுவான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்தால் நினைக்கிறேன் கைஸ் நம்மள அவன்.
பார்க்கல நம்மளுக்கு லக்கு தான். போய் உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டோம். ஐயோ எவ்வளோ தான் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ வரலையா பையா ஜோக்கர் மண்டையா கைஸ். அவன் எங்கே இருக்கானே தெரியல, வெளியே போவோமா? ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்கானே தெரியல, கடைசி வரைக்கும் அவன் வருவானா வரமாட்டானே கூட தெரியல. பயமாக தான் இருக்குது எனக்கு இந்த ஒரு கேமு. மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ஃபுட் ஸ்டெப் மட்டும் கேட்குதா, நான் கிட்ட இருக்கிற மாதிரி தான் எனக்கும் கேட்டுட்டு இருக்குது. ஸோ அவன் எங்கே இருக்கான் கூட தெரியல கடைசி வரைக்கும். இது வந்துட்டான் பாருங்க கைஸ், வந்துட்டான். உள்ளே வந்து என்னமோ பண்ணுறான். உள்ளே வந்து என்னமோ சவுண்ட் கேட்குது, ரேடியோ சவுண்டுன்னு நினைக்கிறேன். தெரியாம இல்லை ஒரு ரூமில் அடையிறான். நல்ல வேலை இங்கே வந்து பார்க்கல. இங்கே வந்து பார்த்துருந்தானா மாட்டிருந்துருப்பான். நான் எப்பயும் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டேன். ஸோ பார்ட் 4 உங்களுக்கு சூப்பராக விளையாண்டு முடிச்சிடுவோம். பார்ட் 4 இருக்குது, இன்னும் பார்ட் 5 இருக்குது. நம்மகிட்ட 2 பார்ட் இருக்குது. இந்த 2 பார்ட்டில் இந்த கேமை முடிக்கிறோம், வேறு கேமுக்குள்ளே போகிறோம் கைஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த கேம் முடிச்சது இல்லைல்ல. ஸோ இந்த கேமை முடிகிறோம். அப்புறம் கிராணி ப்ளே பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் எந்த ரூம்குள்ளே இருக்கான்னு எனக்கு தெரியல, போயிட்டான் போலன்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இங்கே தான் சாவி இருக்குது. ஸோ இந்த சாவியை கலெக்ட் பண்ணிக்கலாம். சாவி கலெக்ட் பண்ணி ரூம்குள்ளே போனால் அதுக்குள்ளே லைட் ஆஃப் பண்ணால் அது வரான் போல். ஐயோ ஏன்டா என்ன விளையாட வச்சு ஜெயிக்க கூட விட மாட்டேன்டா, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? முடிச்சுட்டு வேறு ரூமுக்குள்ளே போகணுண்டா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஐயோ லைட்டு வேறு ஆஃப் ஆகுது. எவ்வளோ நேரம் தான் வரும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. வர மாட்டேன் நினைக்கான ஃபுட் ஸ்டெப் போட்டு கிட்டே கேட்டுருக்கு கைஸ். எவ்வளோ நேரம்டா என்ன இப்படி உள்ளேயே இது இப்போ முடிச்சுட்டு வேறு லெவலுக்கு வேறு கேம் பண்ணுட்டேன். ஏன்டா சூக்கர் மண்டே இப்படி சாவடிக்கிற? சரி வரவே வர மாட்டேங்காடா. நானாச்சும் வெளியே போயிட்டு கேமை முடிச்சுட்டு வேறு லெவலுக்காச்சும் போக வேண்டாம். என்னை விளையாட விடேன்டா, ஏன்டா நீ வேறு நடுவில் வந்துட்டுருக்க சூக்கர் மண்டையா? ஐயோ கைஸ் என்ன கைஸ் இவன். ஸோ மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி விட்டுருங்கோ. பார்த்தீங்கன்னா வரானா வரலனா கூட தெரியல. ஸோ ஃபுட் ஸ்டெப்ஸ் வேறு கேட்டுருக்கிறதுனால தான் நான் உள்ளேயே ஒழிஞ்சிட்டு கிடக்கிறேன். ஐயோ வரலன்னு நினைக்கிறேன். ஐயோ வரானே வேறு ஏதாவது போக முடியாது.